ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கிறதால இந்த வீடியோ பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் அதை சொல்லிடுறேன். உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் ஐஎன்ஆர் டிபாசிட் வித்ட்ராலாம் நல்லா இருக்குது. அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொபைல் ஆப் வந்துடும். நீங்கள் கேஒய்சி பண்ண ½ அன் ஹவர் 1 ஹவரில் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்கும். பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஒன்றா நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 2 crore பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் CoinDesk. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தால் அருமையாக இருக்குங்க. மார்க்கெட் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. இப்போ நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கம்மிங் வீக், நெக்ஸ்ட் வீக், இந்த வர 17 செப்டம்பர் 17 தேதி அன்னைக்கு நம்ம அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறத பற்றி. அது 25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ண போகிறாங்களா, 50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ண போகிறாங்களான்னு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கு. எல்லாம் பையிங், எக்ஸலண்ட் பையிங் நடக்குது. பார்த்துக்கங்க. பை பண்ணிக்கிறதா இருந்தால் பை பண்ணிக்கங்க. நல்ல காயின்ஸ் பார்த்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அருமையான நல்ல காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா புல்லிஷாக இருக்குது மார்க்கெட். டோட்டலாக புல்லிஷாக டேர்ன் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மெயினாக நமக்கு இதுக்கு முன்னால் ஓன்லி பிட்காயின் தான் ஓடிட்டு இருந்தது. இப்போ ஆல்ட் காயின்ஸ் கூட மூவ் ஆக ஆரம்பிச்சு. இன்வெஸ்டர்ஸ் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $4 trillion இருக்கு. என்னங்க எங்கே போகுது இந்த இண்டஸ்ட்ரி? கிரிப்டோ இண்டஸ்ட்ரி நல்ல அருமையான வாய்ப்பு இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், இன்வெஸ்டும் பண்ணிக்கலாம். CoinDeskல ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது. அது பார்த்துக்கோங்க. லெவரேஜ் பார்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ CoinDeskலயே எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஏர்னு, எஸ்ஐபி இதெல்லாம் கொடுத்துருக்கான். அதில் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா அதில் வெல்த் கிரியேஷன், லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதில் எஸ்ஐபியில் நீங்கள் டெய்லி பண்ணாலும் பரவாயில்ல, வீக்லி பண்ணாலும் பரவாயில்ல, மந்த்லி பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு எசெப்ட் உங்களுக்கு சேர்ந்துடும் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா பிட்காயின் இப்போ பார்த்தீங்கன்னா $1,15,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் 3 days பேக் பார்த்தீங்கன்னா ஒரு $1,11,000, $10,000, $11,000 கிட்ட இருந்த பிட்காயின் சடனாக ரைஸ் ஆச்சு. ஒரு $4,000 ரைஸ் ஆகி பாசிட்டிவ்ல வந்திருக்கு. மார்க்கெட்டில் காயின்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பீடாக ஏறுது. அதுக்கு ரீசன் இந்த நெக்ஸ்ட் வீக் அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்கிறத பற்றி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் எதிர்பார்ப்பில் கிடுகிடுன்னு காயின்ஸ் ஏறுது. இந்த டைமில் நல்ல காயின்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். எத்தீரியம் ரொம்ப ஸ்பீடாக ஏறுது. அமெரிக்கா டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா $4,750 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மந்த் எண்டுக்கு $5,000 கிராஸ் பண்ணிடும். அதுக்கு மேலேயே போயிடும். இயர் எண்டுக்கு வந்தாக்கா கிட்டத்தட்ட $8,000, $10,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $4,20,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டிப்ஸ் வந்தால் அபவ் 4 lakhs, 4,10,000 அப்படி வந்ததுன்னா பெரிய ஆளுங்க இருந்தால் வாங்கி போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு இம்மீடியட்டாக ட்ரேடிங் பண்ணிக்கினாலும் நெக்ஸ்ட் மந்த் விற்றீங்கன்னா ஒரு 1 lakh ஒரு காயினுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அது லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு வந்தாக்கா கிட்டத்தட்ட 8 to 10 lakhs வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல சான்ஸ் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பை பண்ணுறதுக்கு.
அது ஒன்று பார்த்துக்கோங்க. எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொலானா கிடுகிடுன்னு சடனாக $16,000 கிட்ட, $16,000 கிட்ட இருந்த எத்தீரியம் வந்து $200 கிட்ட இருக்கிறது தற்சமயம் $257, $260 ஆல் டைம் ஹை டச் பண்ணுறதுக்கு, கிராஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது டெஃபினட்டாக கிராஸ் பண்ணிடும், இன்னும் மேலே போகும். சொலானா நல்ல நியூஸ் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி கிடுகிடுன்னு ஏறிச்சு. நம்ம 3 நாள் முன்னால் $255 கிட்ட இருந்தது, இப்போ $275 வந்துருச்சு. அதில் டெய்லி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு $20, $25 கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்போ பையிங் வந்து நம்ம மார்னிங் 5 to 9 நம்ம இந்தியா டைம் பிரகாரம் அந்த டைமில் மார்க்கெட் ரெட்டாக இருக்கும். ஜென்ரலாக வீக் டேஸில் ரெட்டாக இருக்கும். பார்த்து அந்த டைமில் பை பண்ணிக்கோங்க. பை பண்ணிக்கிட்டு செல் பண்ணுறது வந்து நைட்டு, நம்ம இந்தியா டைம் பிரகாரம் நைட்டு 10 மணிக்கு மேலே. ஏன்னா அமெரிக்காவில் அப்போ தான் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், காயின்ஸ் எல்லாம் க்ரீனில் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அந்த டைமில் செல்லிங் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த 17ஆம் தேதி, செப்டம்பர் 17ஆம் தேதி நைட் அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு பவுன்ஸ் வரும், மார்க்கெட்டு பம்ப் ஆகிடும் மார்க்கெட்டு அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு வந்துருச்சுன்னா கிடுன்னு காயின்ஸ் எல்லாம் ஏறும். வாங்குறதா இருந்தால் இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. அருமையான அசெட், இது ஒரு அருமையான அசெட் ஆக போகுது. ஏன்னா இப்போ நம்ம கிரிப்டோ இண்டஸ்ட்ரி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $4 trillion இருக்குது. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதே வந்து $10 trillion போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருமையான சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. எக்ஸ்ஆர்பியில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எக்ஸ்ஆர்பி இந்த மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு ETF வரப்போகுது. ETF ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எக்ஸ்ஆர்பியில். அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ $272, $225 கிட்ட இருக்கிற எக்ஸ்ஆர்பி வந்து $325, $350 வரைக்கும் போகும் இந்த மாதம் கடைசி, அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில். அதே நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 600, 700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் மேலே போகும், பார்த்துக்கோங்க. எக்ஸ்ஆர்பி ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல காயின், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம டாஜ் காயின் கிடுகிடுன்னு ஏறுது, டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடா காயின் 81, 82 கிட்ட இருக்குது. அது முடிஞ்சால் வாங்குங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது கூட ஏறும், நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெங்தன் ஆகிடுச்சு, கன்சால்டேட் ஆகிருக்கு, பம்பு வர வேண்டியதுதான். மார்க்கெட் எல்லாம் எல்லா காயின்ஸும் நல்லா கன்சால்டேட் பண்ணிக்குது. கன்சால்டேஷன் முடிஞ்சு போச்சுன்னா இனிமேல் ஒரு நல்ல பவுன்ஸ் வர வேண்டியதுதான். அது இந்த மாதம் 17ஆம் தேதி நான் எதிர்பார்க்குறேன். 18ஆம் தேதி, 20ஆம் தேதி மேலே நல்ல பவுன்ஸ் ஆகிடும், மார்க்கெட் மேலே போகும், பார்த்துக்கோங்க. பையிங் பண்ணிக்கிறவங்க இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தால் கூட வாங்கிக்கோங்க, நல்ல டைம், நல்ல பவுன்ஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது, நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த காயின் டிசெக்ஸில் எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதில் வந்து நீங்கள் டெய்லி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், வீக்லி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ நீங்கள் பிட்காயின் பார்த்தீங்கன்னா, என்னடா இது நம்ம இந்தியன் பணத்தில் 1 கோடி 10 லட்சம் இருக்கு. எந்த காயினில் கூட நீங்கள் $100 எவ்வளோவாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எனி காயின் அந்த இருக்கிற அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, $100 எவ்வளோவாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் எது வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, எஸ்ஐபி பண்ணிக்கோங்க. ஃபியூச்சருக்கு இது நல்ல அசெட் ஆகும், நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.